ஜெயா டிவி வழங்கும் மும்பை எக்ஸ்பிரஸ். இது மும்பை எக்ஸ்பிரஸ் தான், ஆனால் ரூட் மாறின மும்பை எக்ஸ்பிரஸ். கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வந்த எக்ஸ்பிரஸ். பொதுவாக ட்ரெயின்னு சொன்னாலே அது எல்லாரையும் ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். நம்ம எல்லாருக்குமே ட்ரெயினில் போனால் அனுபவம் இருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு தான் உலக நாயகன் கமலஹாசனோட ட்ராவல் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. இந்த ட்ரெயினில் கமல் சார் மட்டும் இல்லாமல் நம்ம ஜெயா டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் மற்றும் நடிகை ரஞ்சிதா இவங்க எல்லாருமே வினர்ஸோட ட்ராவல் பண்ணி அவங்கள ரொம்ப மகிழ வச்சாங்க. ஓகே, இப்போ ட்ரெயின் கிளம்ப டைம் ஆயிடுச்சு. ஓவர் டு கன்னியாகுமரி. நமது மும்பை எக்ஸ்பிரஸ் அலங்கார தோரணையில் காத்திருக்க நமது வெற்றியாளர்களும் மிகுந்த ஆரவாரத்துடன் புறப்பட தயாராக இருக்கிறார்கள். நமது வெற்றியாளர்களை நடிகை ரஞ்சிதா மற்றும் ஜெயா டிவியின் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் வாத்தியங்கள் முழங்க புறப்பட தயார் நிலையில் இருக்கும் ரயிலுக்கு அழைத்து வருகிறார்கள். நடிகை ரஞ்சிதா கொடியசைக்க இதோ புறப்படுகிறது ஜெயா டிவி மும்பை எக்ஸ்பிரஸ் சென்னையை நோக்கி. நாடோடி தென்றல் திரைப்படத்துல அறிமுகமாகி நடிகை ரஞ்சிதா இப்ப நம்ம கூட இந்த மும்பை எக்ஸ்பிரஸ்ல பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. வணக்கம் ரஞ்சிதா. வணக்கம். இந்த மும்பை எக்ஸ்பிரஸ்ல எங்க கூட பிரயாணம் செய்யறதுல எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? டெஃபினட்டா இட்ஸ் an experience. I think first time எனக்கும். Very nice fun to travel by train. சாதாரணமா ரயில் பயணம் பிடிக்குமா? ஓகே, ட்ரெயின் அண்ட் ரோட் இஸ் ஓகே, பட் ரொம்ப வருஷம் ஆச்சு ட்ரெயின்ல டிராவல் பண்ணி. ஆக்சுவலி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் மேல. திருப்பியும் ட்ரெயின்ல வர பாக்கியத்தை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களை தினந்தோறும் ஜெயா டிவில ரோஜா தொடர் மூலமா பார்த்துட்டு இருக்கிற எங்க பல ரசிகர்களுக்கு நடுவுல இப்படி பயணம் செய்யறது, ஐ அம் ஷூர் யூ ஷுட் பி என்ஜாயிங் திஸ். Definitely, because your interaction with the people is always very informative. And you get to know அவங்க என்ன நினைக்கிறாங்க about you as a person, about you as an actress. So it's very nice. You're having fun. What do you expect out of this journey? We have just started off this journey. What do I expect? You're having fun. I can see that you're reading relaxed. I think that's the best thing. I'm relaxing. You're relaxing? Yeah. Okay, that's very nice. Thank you very much. இந்த பயணத்துல எங்க கூட நீங்க சேர்ந்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். It's been my pleasure. Enjoy the journey. Thank you. என்னங்க ட்ரெயின் கிளம்பி இவ்வளோ நேரம் ஆச்சு, கமல் சார் இன்னும் வரவே இல்லையே அப்படின்னா பல பேர் கேட்டாங்க. நீங்களும் அதான் யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கமல் சார் நம்ம மும்பை எக்ஸ்பிரஸ்க்கு வர தருணம் வந்துருச்சு. கம், let's go welcome Kamal sir to our Mumbai Express. கிராமத்தில் பிறந்த பசங்களுக்கு 60க்கு முன்னால் 60களில் பிறந்தவர்களுக்கு ரயிலுங்கிறது வந்து ஒரு பெரிய ஃபேசினேஷன். நான் அதுக்கு விதிவிலக்கல்ல. என்னோடய படத்தில் எல்லாத்துலேயுமே ரயில், அதுவும் நான் கதை வசனம் எழுதும் படங்களில் ரயில் எங்கேயாவது வந்துட்டு போகும். அது மகாநதியாக இருக்கட்டும், தேவர் மகனாக இருக்கட்டும், இந்த ரயிலை நிறுத்தி விளையாடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. அதுவும் சினிமாவுக்காக அதை நிறுத்துறது
நினச்ச போது ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஷூட்டிங் போது ஒரு ரயிலையே நிறுத்திட்டோம்ப்பாங்கிற மாதிரி ஒரு யூஜின் சாண்டோ சந்தோஷம் அதில். வாயால் பல்லால் கடிச்சு நிறுத்தலைன்னா கூட நம்ம விசில் அடித்தாலும் நிற்குது ட்ரெயின்கிற ஒரு அற்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துடைய ஒரு விஸ்தீரணமான பரிமாணம் தான் இந்த மும்பை எக்ஸ்பிரஸும் கூட. மும்பை எக்ஸ்பிரஸ் படம் எடுக்கும்போதே முன்னாடி வாங்க பின்னாடி வாங்கன்னு அந்த ட்ரெயினை வேறு ஒரு மாதிரி கமாண்டு கொடுக்கறதுல ஒரு சின்ன குழந்தைத்தனமான சந்தோஷம் இருந்தது. அந்த சந்தோஷம் இந்த ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுற எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இருக்கும். ஏன்னா இது நம்ம ட்ரெயின்ங்கிற மாதிரி. அந்த மாதிரியே எல்லா ட்ரெயினையும் எல்லாருமே நினச்சிட்டாங்கன்னா தண்டவாளத்தெல்லாம் பிச்சை எடுக்க மாட்டாங்க, ட்ரெயின்லாம் கவர் ஆகுது. திஸ் இஸ் அ ட்ரெயின் ஃபுல் ஆஃப் லவ், அன்பு, ரசனை. நான் அவர்களை ரசிக்கிறேன், அவர்கள் என்னை ரசித்தார்கள். இருவரும் ஒருவருக்கொருவர் நன்றி சொல்லும் ஒரு அற்புதமான பயணம் இப்பொழுது தொடங்குகிறது. நீங்களும் கூட அதில் பயணிதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு கொடுங்க. போதும். இடம் பார்த்தாது நாளைக்கு கொஞ்சம்லாம் உண்மைதான். மும்பை எக்ஸ்பிரஸின் வெற்றியாளர்களாக இல்லாத போதிலும் மும்பை எக்ஸ்பிரஸ் மற்றும் உலக நாயகன் கமல்ஹாசனை காண ஆயிரக்கணக்கான மக்கள் விழுப்புரத்தில் காத்திருந்தனர். கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்ட ஜெயா டிவி மெடிமிக்ஸ் மும்பை எக்ஸ்பிரஸ் வெற்றியாளர்களின் ஆரவாரத்தோடு சென்னை எக்மோர் ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. ஜெயா டிவி மும்பை எக்ஸ்பிரஸ் சென்னை வந்து சேர்ந்தாச்சு. இந்த டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம மக்கள் இப்போ சொல்ல போகிறாங்க. நல்லா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஃபண்டாஸ்டிக், நல்லா இருந்துச்சு. அவர் மனித நேயத்தை ரொம்ப நேசிக்கிறவர். அவர் ரொம்ப மிக அருகில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. கமலஹாசன் வந்தார், சந்தோஷமாக பார்த்தோம்.